அந்த ஹீட்டுக்கு தானாகவே அப்படியே மேலே ஏறி வருது. ஸோ இந்த டைமில் ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஃப்ளிப் பண்ணி போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறும். இந்த பக்கம் 2 minutes, அந்த பக்கம் 2 minutes. கரெக்டாக சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி எந்த மாதிரி எலும்பி வருதுன்னு பாருங்கள். உருட்டுங்க. லேயர் சப்பாத்தி செய்வது எப்படியா? ஆமாம், பூரி மாதிரி எப்படி புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு ஓகே 4 மடிச்சுட்டு உள்ள என்ன ஆயில் ஒன்றும் தேவையில்லையா? புளி மாவு மட்டும் போதும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப் கிடையாது லேயர் சப்பாத்தி. ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போ தான் லேசாக ஆயில். ஓகே, கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அது தானாகவே அந்த ஹீட்டுக்கு பபிள் வந்து மேலே ஏறி வருது. அந்த ஹீட்டுக்கு தானாகவே அப்படியே மேலே ஏறி வருது. ஸோ இந்த டைமில் ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஃப்ளிப் பண்ணி போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறும். இந்த பக்கம் 2 minutes, அந்த பக்கம் 2 minutes. கரெக்டாக கொஞ்சம் இந்த டைம் கொடுத்தா தான் இந்த எட்ஜில் இருக்கிறதும் வெந்து வரும். ஐ கெஸ் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி எடுத்துட்டுமா? ஆஃப் பண்ணிட்டேன்.